உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. நாளை வெளியாக போகிற ஒரு திரைப்படத்திற்காக இளைஞர்கள் மண்டியிட்டு மண்சோறு சாப்பிடுகிறார்கள் என்கிற ஒரு செய்தியை பார்த்து விட்டு வந்தேன். அத்தகைய இளைஞர்கள் இருக்கிற நாட்டில் இப்படிப்பட்ட இளைஞர்களும் இருக்கிறீர்கள் என்பதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். யாருடைய தூண்டுதலாலும் நடக்காத போராட்டம் அதை யாரோ ஒருவர் தூண்டி நடக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் இருப்பவர்கள் மத்தியில் இந்த போராட்டத்திற்கு இடம் கொடுத்து இந்த போராட்டத்தின் மாண்புக்கு வலு சேர்த்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இந்த முழக்கத்தின் விதை எந்த மண்ணில் போடப்பட்டது என்றால் பெருமை பொங்க சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் போடப்பட்ட விதை. அன்றைக்கு தமிழ்நாட்டின் குரல் மட்டும்தான் தனிமைப்பட்ட குரல், தனித்து விடப்பட்ட குரல். ஆனால் அது தனித்துவமான குரல் என்பதற்கு இன்றைக்கு இந்தியாவே சாட்சியாக இருக்கிறது. நாடாளுமன்றத்திற்கு என்ன அதிகாரம் உண்டோ அந்த அதிகாரம் எதற்கும் உண்டு, சட்டமன்றத்திற்கும் உண்டு. அப்ப நீ நாடாளுமன்றத்தில் வேணும்னு சொல்லிட்ட, சட்டமன்றத்தில் நாங்க வேண்டாம் சொல்லிட்டோம். உனக்கு வேண்டும் என்று சொல்வதற்கு அதிகாரம் உண்டு என்றால் வேண்டாம் என்று சொல்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் உண்டு. அப்ப எப்படி அது வரலாம்? அப்ப நாங்க வேண்டாம் சொன்னதுக்கு பிறகு எங்கள் மீது நீ அதை திணிக்கிறாய் என்றால் இதுதான் சட்டவிரோதம். இந்தியாவிலேயே 100 தலை சிறந்த கல்வி நிறுவனங்களை பட்டியல் போட்டால் அதில் அதிக எண்ணிக்கையிலான கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவை என்று பெயர் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கல்வி கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்கிறோம். அப்போ நீ ஒரு கல்வி தொடர்பான ஒரு புதிய முடிவை எடுப்பதாக இருந்தால் உனக்கு ரோல் மாடல் எங்க இருந்து வரணும்? உயர்கல்வி படிப்போர் விழுக்காடு அது 25 விழுக்காட்டுக்கு உள்ள இருக்கிற வட மாநிலங்களில் இருந்து எடுப்பியா அல்லது 50 விழுக்காட்டை தாண்டிய தமிழ்நாட்டில் இருந்து எடுப்பியா? உயிரே போனாலும் நீட்டு விலக்கு தரமாட்டோம்னு பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை சொன்னார். இப்ப அவர் பாஜக தலைவராக இல்ல. எதுக்கு தலைவரா இருக்காருன்னு நமக்கு தெரியல. அன்பார்ந்த தோழர்களே, நான் வரக்கூடிய வழியில் ஒரு செய்தியை பார்த்து விட்டு வந்தேன். நாளை வெளியாக போகிற ஒரு திரைப்படத்திற்காக அது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இளைஞர்கள் மண்டியிட்டு மண்சோறு சாப்பிடுகிறார்கள் என்கிற ஒரு செய்தியை பார்த்து விட்டு வந்தேன். அத்தகைய இளைஞர்கள் இருக்கிற நாட்டில் இப்படிப்பட்ட இளைஞர்களும் இருக்கிறீர்கள் என்பதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். உரிமைக்காக போராடுகிற இளைஞர்கள் இருக்கிறீர்கள். அரசியலற்ற அரசியலை செய்வதற்கு இளைஞர்கள் வந்திருக்கிற சூழலில் உண்மையான அரசியலை பேசுகிற இளைஞர்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த போராட்டம் தன்னெழுச்சியாய் நடக்கிற போராட்டம், உரிமைக்காக நடக்கிற போராட்டம், உணர்வு பூர்வமான போராட்டம், யாருடைய தூண்டுதலாலும் நடக்காத போராட்டம் அதை யாரோ ஒருவர் தூண்டி நடக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் இருப்பவர்கள் மத்தியில் இந்த போராட்டத்திற்கு இடம் கொடுத்து இந்த போராட்டத்தின் மாண்புக்கு வலு சேர்த்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு, குறிப்பாக மாநில செயலாளர் தோழர் வீரபாண்டியன் அவர்களுக்கு, இங்கே வந்து இவ்வளவு நேரமும் ஆதரவளித்து பேசி இருக்கிற மேனாள் மாநில செயலாளர் அருமை அண்ணன் முத்தரசன் உள்ளிட்டோருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு தலைநகர் டெல்லி கிடுகிடுக்கு போயிருக்கிறது. மிகப்பெரிய போராட்டம், எழுச்சிமிக்க போராட்டம். ஆனால் இந்த முழக்கத்தின் விதை எந்த மண்ணில் போடப்பட்டது என்றால் பெருமை பொங்க சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் போடப்பட்ட விதை. இந்தியாவின் எல்லா மாநிலங்களும் நீட் தேர்வை ஏற்றுக்கொண்டன. எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டன. ஏற்காத ஒரே மாநிலம் தமிழ்நாடு. ஏற்க மாட்டோம் என்று சொன்ன மாநிலம் தமிழ்நாடு. நீட் தேர்வு தகுதி அறியும் தேர்வு என்றவர்கள் அதற்கு ஒரு முன்னொட்டு கொடுத்தார்கள், ஒரு முழக்கத்தை முன்வைத்தார்கள். இது தகுதி அறியும் தேர்வு, இது தகுதி அறியும் தேர்வல்ல, தகுதியற்ற தேர்வு என்று சொல்லி இந்த தேர்வுக்கு, இந்த நீட்டுக்கு தடை கேட்ட மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவின் எந்த ஒரு சட்டமன்றமும் நீட் விலக்கு மசோதா என்கிற அந்த சட்ட முன்வடிவை இயற்றவில்லை. தமிழ்நாடுதான் நீட் விலக்கு மசோதா இயற்றி காட்டி இந்தியாவுக்கே வழிகாட்டிய மாநிலம். இந்தியாவின் எந்த முதலமைச்சரும் இந்த தேர்வின் ஆபத்தை விளக்கி எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதவில்லை. நம்முடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்து எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதினார். இந்த தேர்வு கொடூரமான தேர்வு, வாங்க போராட வாங்க, நாங்க நீட்டு விலக்கு கேட்கிறோம், எங்க கூட சேர்ந்து எல்லாரும் கேளுங்க என்று சொல்லி எல்லோருக்கும் கடிதம் எழுதினார். அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அதை ஏளனமாக சித்தரித்தது. ஏன்னா ரெஸ்பான்ஸ் இல்ல. இவர் கடமையை செஞ்சிட்டார். நம்முடைய முதலமைச்சர் அன்றைக்கு தன்னுடைய கடமையை செய்தார். யார் இந்த குரலுக்கு செவி சாய்க்கிறீர்களோ இல்லையோ, எங்கள் முழக்கத்திற்கு பின்னால் யார் வருகிறீர்களோ இல்லையோ,
இந்த முழக்கத்தை வைப்பது எங்கள் கடமை, உங்களுக்கு இந்த கருத்தை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை என்று சொல்லி அன்றைக்கு எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதினார். சட்டமன்றத்திலும் சட்ட மசோதாவை கொண்டு வந்தார். அப்போது யார் அதை திரும்பி பார்க்கல, யாரும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. பாரதிய ஜனதா கட்சி, ஒன்றிய அரசு, அதை வழிநடத்தக்கூடியவர்கள் கேலி பேசினார்கள். பாத்தீங்களா, இதுதான் எல்லா மாநிலம் ஏத்துக்கிட்ட உடனே நீங்க வீம்புக்குன்னு எதுக்குறீங்க, நாங்க கொண்டு வந்தோங்கிறதுக்காகவே நீங்க எதுக்குறீங்க, எதற்கெடுத்தாலும் எதிர்ப்பை காட்டுவது உங்கள் வேலை, அதை இதுலயும் செய்றீங்க. உங்களுடைய குரலுக்கு ஏதாவது மதிப்பு இருந்துச்சா, யாராவது திரும்பி பார்த்தாங்களா, யாராவது ரெஸ்பான்ஸ் பண்ணாங்களா என்று சொல்லி அன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எழுதிய கடிதத்தை கேலி பேசியது ஒன்றிய அரசை வழிநடத்தக்கூடியவர்கள், கேலி பேசினார்கள். இன்னைக்கு என்ன நிலைமை? அன்றைக்கு தமிழ்நாட்டின் குரல் மட்டும்தான் தனிமைப்பட்ட குரல், தனித்து விடப்பட்ட குரல். ஆனால் அது தனித்துவமான குரல் என்பதற்கு இன்றைக்கு இந்தியாவே சாட்சியாக இருக்கிறது. அது தனித்துவமான குரல், அது தனித்துவமான குரல் என்பதனால் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் குரல் ஒலிக்கிறதோ இல்லையோ, டெல்லியில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது, இந்தியா முழுவதும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப தமிழ்நாட்டில் பற்ற வைத்த விதை இன்றைக்கு இந்தியா முழுவதும், தமிழ்நாட்டில் பற்ற வைத்த நெருப்பு இந்தியா முழுவதும் பற்றி பரவி இருக்கிறது என்னும் போது தமிழ்நாடு அமைதியாக இருக்கலாமா? இருக்க மாட்டோம் என்று உணர்த்துவதற்காக இங்கே நீங்கள் கூடியிருக்கிறீர்கள். தமிழ்நாட்டின் குரலாக கூடியிருக்கிறீர்கள், தமிழ்நாட்டின் உணர்வை வெளிப்படுத்த கூடியிருக்கிறீர்கள். சரி, எல்லாரும் ஏத்துக்கிட்ட போது நாம ஏன் எதிர்த்தோம்? இன்னைக்கு எல்லாரும் எதிர்க்கிறாங்க, தாமதமாக வேணும் இன்றைக்கு எதிர்க்கிறார்கள். ஆனால் முன்கூட்டியே இந்த தேர்வு வந்த அந்த நொடியில் இருந்து இதன் ஆபத்தை புரிந்த மாநிலம் தமிழ்நாடு தானே. நாம ஏன் எதிர்த்தோம்? எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு எப்படி அந்த பார்வை தனித்துவமான பார்வை? அதுதான் இந்த மண்ணுக்கே உரிய சமூக நீதி பார்வை. நாம நமக்கு மட்டும் எப்போதுமே குறுக்கி சிந்திக்கிறது கிடையாது. அது இந்தியாவுக்கே ஆபத்தான தேர்வு என்றுதான் சொன்னோம். ஆனா ஏற்கிறவங்க ஏத்துக்கிட்டு போறாங்க. ஆனாலும் தமிழ்நாட்டுக்கு விலக்கு கேட்டு நாம் போராடினோம், மற்ற மாநிலங்களுக்கும் கடிதம் எழுதினோம், மற்ற மாநிலத்தையும் உசுப்பினோம். அப்படி நமக்கு அந்த பார்வை வருவதற்கு என்ன அடிப்படை? என்ன அடிப்படை என்றால் அது வெறுமனே மாணவர்களை தகுதி அறியக்கூடிய தேர்வாக அது இல்லை. தமிழ்நாட்டு மாணவர்கள் இன்னும் சொல்ல போனா நீட் இல்ல, இதுக்கு மேல நீ எந்த தேர்வு வச்சாலும் அதை மிக வெற்றிகரமாக படித்து எதிர்கொண்டு வெற்றிகரமாக அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு வலிமை மிக்கவர்கள். எங்க பிள்ளைங்க அறிவு குறைபாடு உள்ளவர்கள் கிடையாது, அறிவில் சிறந்தவர்கள். அப்ப தமிழ்நாட்டு மாணவர்கள் இந்த தேர்வை கண்டு அஞ்சி நடுங்கி போய், அறிவில்லாமல் நடுங்கி போய் தற்கொலை செய்து கொள்ளவில்லை. அனிதாவுடைய பிளஸ் 2 மதிப்பெண் என்ன? அனிதாவுடைய பிளஸ் 2 மதிப்பெண் 1200க்கு 1176 மதிப்பெண் எடுத்த மாணவி அனிதா. அப்போ எந்த தேர்வு வைத்தாலும் படித்து அந்த தேர்வை வெற்றிகரமாக எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு அறிவு பின்புலம் கொண்டவர் தான் அனிதா. ஒரு உதாரணம், நம்ம பிள்ளைங்க எல்லாரும் அப்படித்தான். அப்ப நீட் என்ன? இதை விட நீ இதை விட பெரிய தேர்வை நீட்டினாலும் அதையும் எதிர்கொள்ள எங்கள் பிள்ளைகள் தயார். அதல்ல பிரச்சனை. பிள்ளைங்க தடுமாறுவாங்க, பிள்ளைங்க படிக்க முடியாம போயிடுவாங்க, அதற்காக நாங்கள் எதிர்க்கவில்லை. எங்கள் பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளையும் விட அறிவியல் சிறந்த பிள்ளைகள், அதுல எங்களுக்கு மாற்றுக்கிறது இல்லை. நாங்கள் ஏன் அதை எதிர்க்கிறோம்? இது மாநில உரிமைக்கு எதிரான தேர்வு. கல்வி என்பது மாநில பட்டியலில் இருந்தது. நெருக்கடி நிலையை பயன்படுத்தி எமர்ஜென்சி பீரியட்ல அதை பொது பட்டியலுக்கு கொண்டு போனார்கள். கன்கரண்ட் லிஸ்ட், பொது பட்டியல். அதற்கு நல்ல தமிழ்ல சொல்லணும்னா ஒத்திசைவு பட்டியல். ஒத்திசைவுனா என்ன? ஒத்திசைவுனா என்ன? ஐயாவோட நான் ஒத்திசைந்து போறேன் அப்படின்னா என்ன பொருள்? அவரோட இணங்கி போறேன், அவருக்கு எனக்கும் ஒரு காம்ப்ரமைஸ், ஒத்த கருத்து, ஒரு சுமூக தீர்வு, ஒரு இணைப்பு. அப்போ இவரோட நான் ஒத்திசைந்து போறேன், அவர் கருத்தோடு நான் இணைந்து போகிறேன் என்று பொருள். அப்போ ஒத்திசைவுனா என்ன? ஒத்திசைவு பட்டியலில் கல்வி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா என்ன? கல்வி தொடர்பாக ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தால் ஒன்றியமும் மாநிலமும் ஒத்திசைந்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அதானே? அப்ப கன்கரண்ட் லிஸ்ட்ல தானே இருக்கு, யூனியன் லிஸ்ட்ல இல்லையே கல்வி, இப்பவும் இல்லையே.
இப்பவும் அது கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு, ஒத்திசைவு பட்டியல் இருக்கு. ஒத்திசைவு பட்டியலில் கல்வி இருக்கும் போது கல்வி தொடர்பான முடிவை என்னை கேட்காமல் நீ மட்டும் எப்படி எடுக்கலாம்? இதுதான் தமிழ்நாட்டின் கேள்வி. தமிழ்நாட்டின் கேள்வி இதுதான். இது மாநில சுயாட்சிக்கான கேள்வி. நீ யார் எடுக்கிறது? என்கிட்ட கேட்டியா? நான் ஒத்துட்டனா? இல்ல அது பார்லிமெண்ட்ல சட்டமாக்கிட்டோமே. பார்லிமெண்ட்ல சட்டமாக்கிட்டா நாங்க சட்டமன்றத்தில் வேண்டாம்னு சொல்லிட்டோமே. நீ பார்லிமெண்ட்ல சட்டமாக்கிட்ட, நாங்க சட்டமன்றத்தில் வேண்டாம்னு சொல்லிட்டோம். உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? அம்பேத்கர் எழுதிய, புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது? நாடாளுமன்றத்திற்கு என்ன அதிகாரம் உண்டோ அந்த அதிகாரம் எதற்கும் உண்டு, சட்டமன்றத்திற்கும் உண்டு. அப்ப நீ நாடாளுமன்றத்தில் வேணும்னு சொல்லிட்ட, சட்டமன்றத்தில் நாங்க வேண்டாம்னு சொல்லிட்டோம். உனக்கு வேண்டும் என்று சொல்வதற்கு அதிகாரம் உண்டு என்றால் வேண்டாம் என்று சொல்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் உண்டு. அப்ப எப்படி அது வரலாம்? அப்ப நாங்க வேண்டாம்னு சொன்னதுக்கு பிறகு எங்கள் மீது நீ அதை திணிக்கிறாய் என்றால் இதுதான் சட்டவிரோதம். இது சட்டவிரோதம். இது அகைன்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன். இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது நீட் தேர்வு. அப்ப ஏன் நம்ம எதிர்க்கிறோம்? மாநில உரிமைக்கு எதிரானது எதிர்க்கிறோம், அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது எதிர்க்கிறோம். அதற்கு பிறகு என்ன? இந்த தேர்வு கொண்டு வந்து யார்கிட்ட திணிக்கிறாங்கன்னு பார்த்தா தமிழ்நாட்டின் மீது திணிக்கிறார்கள். மற்ற மாநிலங்கள் ஏத்துக்கிட்டாங்க, தமிழ்நாடு ஏற்கலன்னு சொல்றாங்கல்ல. ஏன் ஏற்கல? மற்ற மாநிலங்கள்ல தமிழ்நாட்டை போல மாவட்டத்திற்கு 1, 2 என்று சொல்லக்கூடிய மருத்துவ கட்டமைப்பு உண்டா? மருத்துவ கல்லூரிகள் உண்டா? யார் அப்பா வீட்டு காசுல கட்டினது? இதெல்லாம் யாரும் கட்டவில்லை. தமிழ்நாடு கட்டி வைத்திருக்கிறது. நம்பரி பணத்தில், மாநில அரசின் பணத்தில், தமிழ்நாட்டு மக்களின் வியர்வை சிந்தி செலுத்திய பணத்தில் கட்டி எழுப்பி இருக்கிறோம் அரசு கல்லூரிகளை, மருத்துவ கல்லூரிகளை. வேற யாரும் கட்டல. கட்டலைன்னா கட்டாதது ஏன் அங்க போய் கேளு. கெட்டவன்ட்ட வந்து நீ என்ன பண்ற? எல்லாரும் இங்க வந்து படிக்கலாம்னு நீட்டை கொண்டு வந்து திறந்து விடுற. அப்புறம் நாம +2 மதிப்பெண்ணின் அடிப்படையில் மருத்துவம் படிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி வைத்திருந்தோம். +2 படிச்சாங்க நம்ம பிள்ளைங்க. 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை கட்டணமில்லா கல்வி. கட்டணமில்லா கல்வி, அரசு பள்ளிக்கூடத்தில் கல்வி. அப்படி ஒரு கட்டமைப்பை இங்கே உருவாக்கி வைத்திருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா வசதியையும் நாம் செய்து கொடுத்திருக்கிறோம். அதான் நம்ம கல்வி முறை. மூடிய பள்ளிக்கூடங்களை திறந்தோம். அதுதான் இங்குள்ள அரசியல். நுழைவுத் தேர்வை ரத்து செய்தோம். முதல் தலைமுறை பட்டதாரிகளை உருவாக்கினோம். அதுதான் இங்கே முன்வைக்கப்பட்ட 100 ஆண்டு கால திராவிட இயக்க அரசியல். அதனுடைய விளைச்சல் என்ன? கட்டணமில்லா கல்வி, பஸ் பாஸ், எல்லா வகையான தொடர்பான உபகரணங்களையும் கொடுத்து அருகாமை பள்ளிகள் என்கிற நிலையை உருவாக்கி, மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்கி, இந்தியாவிலேயே 100 தலை சிறந்த கல்வி நிறுவனங்களை பட்டியல் போட்டால் அதில் அதிக எண்ணிக்கையிலான கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவை என்று பெயர் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கல்வி கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கிறோம். அப்போ நீ ஒரு கல்வி தொடர்பான ஒரு புதிய முடிவை எடுப்பதாக இருந்தால் உனக்கு ரோல் மாடல் எங்க இருந்து வரணும்? உனக்கு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, உயர்கல்வி படிப்போர் விழுக்காடு, அது 25 விழுக்காட்டுக்கு உள்ள இருக்கிற வட மாநிலங்கள்ல இருந்து எடுப்பியா அல்லது 50 விழுக்காட்டை தாண்டிய தமிழ்நாட்டில் இருந்து எடுப்பியா? 50 விழுக்காட்டை தாண்டிய தமிழ்நாடு தான் கல்வி தொடர்பாக இந்தியா எந்த முடிவு எடுத்தாலும் இந்தியாவுக்கு வழிகாட்டுகிற ரோல் மாடல் ஸ்டேட். ஆனால் நீ என்ன பண்ற? 25 விழுக்காடு கூட எட்டாத மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்கள் உருவாக்கக்கூடிய ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வந்து, ஒரு தேர்வு முறையை கொண்டு வந்து, ஒரு பிராகிரசிவ் ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய ஒரு முன்னேறிய தமிழ்நாடு, ஒரு முற்போக்கு மாநிலத்தின் மீது திணிக்கிறாய். எப்படி ஏத்துக்க முடியும்? எல்லா மாநிலமும் ஏத்துக்கிட்டாங்கன்னா அது அவங்க பிரச்சனை. நாங்க ஏன் ஏத்துக்கணும்? நாங்க ஏத்துக்க முடியாது. எனவேதான் இந்த போராட்டத்தை யார் ஏற்றாலும் ஏற்காமல் போராடிய மாநிலம் தமிழ்நாடு. நீட் தேர்வில் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டினுடைய வரலாறு எடுத்து பாருங்க. தமிழ்நாட்டின் வரலாறு இதை சொல்லும். இந்தியை திணித்தார்கள். தமிழ்நாட்டின் மீது மட்டுமா திணித்தார்கள்? எல்லா மாநிலங்களின் மீதும் தான் இந்தியை திணித்தார்கள். எல்லா மாநிலங்களின் மீது இந்தியை திணித்த போது இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் இந்தியை தாய்மொழியாக கொண்ட மாநிலங்களா? இல்லையே, இல்லையே. தமிழ்நாடு எப்படி தமிழை தாய்மொழியாக கொண்ட மாநிலமோ அப்படி இந்தியாவில் ஏராளமான மாநிலங்கள். இப்ப கான்ஸ்டிடியூஷன்ல 22 மொழிகள் இருக்கு. கான்ஸ்டிடியூஷன்லயே 22 மொழிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குன்னா அப்ப இந்தியாவில் எத்தனை மொழிகள் இருக்கும்? அப்போ கான்ஸ்டிடியூஷனே சாட்சியா இருக்கு. 22 மொழிகள். 22 மொழிகள் எடுத்துக்கிட்டா கூட
22 மொழி இருக்குல்ல, அப்ப 22 மொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு நாட்டில் இந்தியின் அடிப்படையில் எல்லாவற்றையும் நீ தீர்மானிக்கிறாயே, இதை எப்படி ஏற்க முடியும்? எதிர்த்து கிளர்ச்சி செய்த மாநிலம், இந்திய எதிர்ப்பு அறப்போராட்டத்தை நடத்திய மாநிலம், 100 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த குரலை ஓங்கி ஒலித்த மாநிலம் தமிழ்நாடு. அன்னைக்கு யாரும் ஏத்துக்கல, இன்னைக்கு என்ன நிலைமை? எந்த கட்சி அன்றைக்கு ஆட்சியில் இருந்து இந்தியை திணித்ததோ அந்த கட்சியின் கர்நாடக முதலமைச்சராக இருந்த சித்தராமையா என்ன பண்றாரு? மெட்ரோ ஸ்டேஷன்ல போய் கருப்பு மை பூசி அழிக்கிறார் இந்திய எழுத்துக்களை. எப்போ? 100 வருஷத்துக்கு பிறகு. நாம் அந்த போராட்டத்தை எப்ப நடத்தினோம்? 100 ஆண்டுகளுக்கு முன்பு. 100 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த போராட்டத்தை நாம் நடத்தும் போது கேலியாக பார்த்தார்கள், கிண்டலாக பார்த்தார்கள். ஆனால் அந்த போராட்டத்திற்கே எல்லா மாநிலங்களும் வந்து நிற்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்படித்தான் 50 விழுக்காட்டுக்கு மேல் இடஒதுக்கீடு போகக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் ஒரு ஸ்கேல் பண்ணாங்க. எல்லா மாநிலமும் ஏத்துக்கிட்டாங்க. சரி, ஓகே, ரைட். தமிழ்நாடு மட்டும்தான் அதை ஏற்க முடியாது என்று சொல்லி 69 விழுக்காட்டு இடஒதுக்கீட்டை சட்டமாக்கி அதற்கு சட்ட பாதுகாப்பும் கொடுத்த ஒரே மாநிலம். சுப்ரீம் கோர்ட்டை சொல்லிருச்சு அப்படின்னு விட்டுட்டோமா? விடல, எதிர்த்து ஃபைட் பண்ணோம். அதனுடைய விளைவு என்ன? 69 விழுக்காடு இடஒதுக்கீடு சட்டமாக்கணும். ரோல் மாடல் ஸ்டேட். ஒவ்வொன்றையும் தமிழ்நாடு தான் வழிகாட்டி இருக்கிறது. அப்ப எப்படி இந்தி திணிப்பை எதிர்த்தோமோ, எப்படி 50 விழுக்காடு இடஒதுக்கீடு என்கிற ஸ்கேலை தகர்த்தோமோ, அந்த வரிசையில் நீட் தேர்வு கொண்டு வரப்பட்ட போது எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். நாம் மட்டும் எதிர்த்தோம், எதிர்க்கிறோம். இன்றைக்கு எல்லாரும் எதிர்க்கிறார்கள், இந்தியாவை எதிர்க்கிறது. இதுதான் இன்றைக்கு நிலைமை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நாம அரசியலை மிக சரியாக செய்திருக்கிறோம் என்பதனுடைய அடையாளம் இது. நம்முடைய தலைவர்கள் மிக சரியான அரசியலை நமக்கு காட்டியிருக்கிறார்கள் என்பதனுடைய அடையாளம் இது. நம்முடைய தலைவர்கள் நமக்கு தவறான அரசியலை கற்பிக்கவில்லை என்பதனுடைய அடையாளம் இது. எந்த இடத்துக்கு வந்து நிக்கலாம்? கடைசியில எந்த போராட்டத்தை நம்முடைய தலைவர்கள் அடைகாத்தார்களோ அந்த போராட்டம் தான் இன்றைக்கு நாடு தழுவிய போராட்டமாக வெடித்திருக்கிறது. அப்போ ஒரு சரியான அரசியல் தான் இந்த மண்ணில் நடந்திருக்கு. அந்த அரசியலை கேலி பேசிவிட்டு, அந்த அரசியலை கிண்டல் செய்துவிட்டு ஒரு அரசியலற்ற அரசியலை நோக்கி இளைஞர்கள் போகலாமா? போகக்கூடாது. உண்மையான அரசியலை நோக்கித்தான் இளைஞர்கள் அணி திரள வேண்டும். இந்த போராட்டம் அதற்கு சாட்சியாக இருக்கிறது. அப்படித்தான் நாம் அடுத்தடுத்த அரசியலையும் நகர்த்த வேண்டும். இன்னைக்கு வந்து கிண்டல் பண்றாங்க, அதான் நீட் ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்களே, என்னாச்சு அப்படின்னு. தமிழ்நாடு சட்டமன்றம் தான் அதை எதிர்த்து மிகப்பெரிய அளவுக்கு சட்ட முன்வடிவை கொண்டு வந்தது. அப்ப கொண்டு வந்தவங்க மேல ஏதாவது குற்றம் இருக்கா? சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை தமிழ்நாடு செய்து விட்டது. அதை ஏற்க வேண்டியது யார்? கேள்வி யாரை நோக்கி போனோம்? கேள்வி ஒன்றிய அரசை நோக்கி போக வேண்டும். அதை செய்ய மறுப்பது யார்? நீட்டு விலக்கை தர மறுப்பது யார்? பாஜக. பாஜகவை நோக்கி போக வேண்டிய கேள்வியை தமிழ்நாட்டில் எப்படி திரிக்கிறாங்க? எதிர்கட்சி மேல திரிக்கிறாங்க, திருப்பி விடுறாங்க. எவ்வளவு பெரிய மோசமான அரசியல் இது! நான் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு எப்படி சட்டமாச்சுன்னு சொன்னேன். அன்றைக்கு ஜெயலலிதா அம்மையார் சட்ட பாதுகாப்பு கொடுப்பதற்கு உரிய முயற்சிகளை செய்து அதை வந்து ஒன்றிய அரசினுடைய ஒப்புதலுக்கு அனுப்பிவிட்டார். எப்படி இங்கே நீட்டு விலக்கு மசோதாவுக்கு சட்டம் இயற்றி ஒன்றிய அரசினுடைய ஒப்புதலுக்கு அனுப்பணுமோ அதுபோல அனுப்பி விட்டுட்டார் அவங்க. அன்றைக்கு இருந்த குடியரசுத் தலைவர் அதற்கு ஒப்புதல் கொடுத்தார். அதுதான் முக்கியமானது. அன்றைக்கு இருந்த குடியரசுத் தலைவர் அதற்கு ஒப்புதல் கொடுத்தார். அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசு அதை ஏற்றுக்கொண்டது. பரவாயில்ல, சுப்ரீம் கோர்ட் 15 தான் சொன்னாலும் கூட தமிழ்நாடு 69 சொல்லியிருக்கு. 19 விழுக்காடு அதிகமா வச்சிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டோட நேரடியா சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனாலும் அது தமிழ்நாட்டின் உணர்வு, அது தமிழ்நாட்டின் குரல். எனவே அதற்கு செவி சாய்ப்போம் என்று சொல்லி அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசு அதற்கு இசைவு கொடுத்தது. அன்றைக்கு இருந்த குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தார். 69 விழுக்காட்டுக்கு சட்ட பாதுகாப்பு கிடைச்சது. அன்றைக்கு எப்படி சட்டமன்ற அதிகாரத்தை பயன்படுத்தி ஜெயலலிதா அம்மையார் என்ன செய்தாரோ அதைத்தானே கடந்த அரசு சட்டமன்ற அதிகாரத்தை பயன்படுத்தி நீட்டு விலக்கு மசோதா நிறைவேற்றியது. அப்போ ஜெயலலிதா அம்மையார் இடஒதுக்கீடு விஷயத்தில் என்ன செஞ்சாரோ அதையே கடந்த அரசு, தமிழ்நாடு அரசு நீட் விஷயத்தில் செய்துவிட்டது. அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசு அதற்கு ஒப்புதல் கொடுத்தது. அன்றைக்கு இருந்த குடியரசுத் தலைவர் அதற்கு ஒப்பம் போட்டார். இன்றைக்கு இருக்கிற
ஒன்றிய அரசு இதற்கு மறுக்கிறது. இன்றைக்கு இருக்கிற குடியரசுத் தலைவர் இதற்கு ஒப்பம் போட மறுக்கிறார். பிரச்சனை அப்ப எங்க? பிரச்சனை இங்கேயா அங்கேயா? கேள்வி யாரை நோக்கி போகணும்? இங்க இருக்கிற கட்சிகளை நோக்கியா, அங்க இருக்கிற அரசை நோக்கியா? அப்ப நம்ம எப்படி மடை மாற்றுகிறார்கள்? நம்முடைய அரசியலை எப்படி திசை மாற்றுகிறார்கள்? எனவேதான் இளைஞர்களே, விழிப்போடு இருங்கள். தவறான திரிபிவாத அரசியலின் பக்கம் தலை சாய்த்து விடாதீர்கள். தமிழ்நாடு ஒரு கோரிக்கையை வைக்கிறது என்றால், ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறது என்றால், அதற்கு பின்னால் நியாயங்கள் இருக்கும், நீதி இருக்கும், நியாயமான காரணங்கள் இருக்கும். நாம வீம்புக்கு எந்த கோரிக்கையும் வச்சதில்லை, வெறுப்பின் அடிப்படையில் எதையும் எதிர்த்ததில்லை. நாம் வைத்த கோரிக்கை ஒவ்வொன்றும் வரலாற்று பூர்வமான கோரிக்கைகள். அதைத்தான் இன்றைக்கு நீட் போராட்டம் சொல்கிறது. தமிழ்நாடு முன்வைத்த எதிலும் தோற்றதாக வரலாறு இல்லை. தமிழ்நாடு முன்வைத்த காலை பின்வைத்ததாக வரலாறு இல்லை. நீட் விஷயத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை பலத்தோடு இருக்கும் போதுதான் வேளாண் சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இன்னைக்காவது அவங்க மைனாரிட்டி கவர்மெண்ட், இன்னைக்கு பெரும்பான்மை அரசு இல்லை. இன்னைக்கு நிதிஷ்குமாரையும் அதுக்கப்புறம் சந்திரபாபு நாயுடுவையும் மற்ற பல தலைவர்களையும் நம்பி அவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெரும்பான்மை வலிமை இல்லை. பெரும்பான்மை வலிமையோடு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்த போது வேளாண் சட்டத்தை கொண்டு வந்தார்கள். வேளாண் குடிமக்கள் இப்போது எப்படி டெல்லி திணறுகிறதோ அப்படி டெல்லியை திணறடிக்கக்கூடிய மகத்தான போராட்டத்தை நடத்தினார்கள். அப்ப என்ன சொன்னாங்க? ஒரு புள்ளி கமா கூட மாற்ற மாட்டோம்னு சொன்னாங்க. வேளாண் சட்டத்தில் ஒரு புள்ளி கமாவை கூட மாற்ற மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் பெரும்பான்மை வலிமை உள்ள மோடி அரசே அந்த சட்டத்தை திரும்ப பெற்றதா இல்லையா? அதுதான் வரலாறு. ஒரு போராட்டம் அதை சாத்தியப்படுத்தியது. அதுபோல உயிரே போனாலும் நீட்டு விலக்கு தரமாட்டோம்னு பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை சொன்னார். இப்ப அவர் பாஜக தலைவராக இல்ல, எதுக்கு தலைவராக இருக்காருன்னு நமக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு புள்ளிக்கமாவை கூட மாற்ற மாட்டோம் என்று சொன்னார்களே, தமிழ்நாடு மட்டும்தான் இதை எதிர்க்கிறது என்று சொன்னார்களே, இன்றைக்கு இந்தியாவை எதிர்க்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீட்டு விலக்கு வந்தே தீரும், நீட்டு தேர்வு ரத்தாகும், இளைஞர்களின் எழுச்சி அதை சாத்தியப்படுத்தும் என்று சொல்லி உங்கள் போராட்டம் வெல்லட்டும். இது நம் போராட்டம், இது நம் குரல் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, தடை செய், தடை செய், நீட் தேர்வை தடை செய், விலக்கு கொடு, விலக்கு கொடு, நீட்டிலிருந்து விலக்கு கொடு, முடக்காதே, முடக்காதே, இளைஞர்கள் குரலை முடக்காதே, ஒடுக்காதே, ஒடுக்காதே, இளைஞர்கள் போராட்டத்தை ஒடுக்காதே. ஒன்றிய அரசே, மோடி அரசே, இளைஞர்களை பாதிக்கும், மாணவர்களை பாதிக்கும் நீட் தேர்வை ரத்து செய். ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, நீட் தேர்வை ரத்து செய். தமிழ்நாடு அரசே, தமிழ்நாடு அரசே, துணை நில், துணை நில், போராட்டத்திற்கு துணை நில். இளைஞர்களின், மாணவர்களின் எழுச்சியை ஒடுக்காதே. ஒன்றிய அரசே, மோடி அரசே, மோதாதே, மோதாதே, இளைஞர்களோடு மோதாதே. ஜனநாயகத்தை காப்பாற்ற இளைஞர்களின் குரலுக்கு மதிப்பளி. ரத்து செய், ரத்து செய், நீட் தேர்வை ரத்து செய். அமல்படுத்தாதே, அமல்படுத்தாதே, புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தாதே.